அனைவருக்கும் வணக்கம். கதை ஓசை பிரீமியம், அதாவது கதை ஓசையில் இருக்கிற ஒலி புத்தகங்களை கேட்க மாத சந்தா செலுத்தி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது பிரமிப்பாக இருக்குது. உங்களில் சில பேர் யூடியூப்லேயும், சில பேர் பேட்ரியன்லேயும், சில பேர் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் மாத சந்தாவோ ஆண்டு சந்தாவோ செலுத்தி கதை ஓசைக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதை தவிர என்னோட இணையதளம் www.kadaiyosai.com மூலமாக நன்கொடை அளித்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பேரை இங்கே சொல்லி என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறது வழக்கம். அந்த வழக்கத்தின்படி அவங்க பேர்களை இப்போ பதிவிடுறேன். VN பிரகாஷ் ராவ், அக்ஷய், CM ஸ்ரீலதா, வைத்தியநாதன், S மாதவன், பிரியவர்தினி SK, சங்கர் நாராயணன், துல்சிராம் ஜெயக்குமார், P சுந்தர், பிரேம்குமார், வள்ளி மகன், ஹரிணி, பாரதிராஜா M, V பாபு, சௌமியா, சிவா, ஹரன், பூர்ணிமா, ஜகன், சந்தோஷ்குமார், ரவீந்திரன், B குமார், தரண்யா, அறிவுராஜ், பாலகிருஷ்ணன், சுந்தரம், கோபால், மகாலட்சுமி, பூர்ணிமா முரளி, ஜெகநாதன் சேகரன், வாசுதேவன் ஜெகநாதன், பிரபூஸ் ஆர்ட், வைஷாலி சேகரன், விவேக் பாண்டுரங்கன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். கதை ஓசை ப்ரீமியம் முயற்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு சில ஆடியோ புக்ஸை நாங்கள் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒலி புத்தகங்களை பற்றின உங்கள் கருத்துக்களை kadaiyosai2019@gmail.comக்கு அனுப்புங்க. கதையோசை ப்ரீமியம்னா என்ன அப்படின்னு இன்னும் தெரியாத லிசனர்ஸ்க்கு www.kadaiyosai.com இணையதளத்தில் எல்லா விவரங்களும் இருக்குது. கண்டிப்பாக போய் பார்த்து கதையோசையை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த கதையோசையில் ப்ரீமியமாக என்ன ஆடியோ புக்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பா ராகவன் அவர்களோட என் பெயர் எஸ்கோபார் அப்படிங்கிற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து பல ஜெயமோகன் கதைகளையும் ரிலீஸ் பண்ணுற பிளான் இருக்குது. அனுஷா வெங்கடேஷ் அவர்கள் எழுதின கட்டடம் சொல்லும் கதை அப்படிங்கிற ஒரு நான் ஃபிக்ஷன் புக்கையும் ரிலீஸ் பண்ண போகிறோம். இன்னும் பல எழுத்தாளர்கள்கிட்டையும் பதிப்பாளர்கள்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கோம் ரைட்ஸ் வாங்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த ஆடியோ புக் கதையோசையில் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, தோணுச்சுன்னா, கண்டிப்பாக என்னோட இமெயில் ஐடி kadaiyosai2019@gmail.comக்கு அந்த லிஸ்ட்டை அனுப்புங்க. அந்த எழுத்தாளர்கள்கிட்டையும் பதிப்பாளர்கள்கிட்டையும் நாங்கள் ரைட்ஸ் வாங்க முயற்சி பண்ணுறோம். மறுபடியும் கதையோசை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இது தீபிகா அருணுடன் கதையோசை.